الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் கோடான கோடி உயிரினங்களை உருவாக்கி அதிலும் சிறப்பிற்குரிய உயிரினமாக மனிதனை படைத்து அதிலும் சிறந்தவர்களாக மூமீன்களாக இறையச்சமுள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கின்றான். ஆகவே அந்த வல்ல நாயனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. அகில உலகத்துக்கு அருள் கொடையா அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாட்டுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். இந்த தலைப்பு அல்லாஹ்வே அதை தான் சொல்லி காண்பிக்கின்றான். இது நாங்கள்லாம் முஸ்லீம் தானேங்க, இஸ்லாத்தில் தானே இருக்கிறோம், என்ன இஸ்லாத்தில் நுழையணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதே மூமீன்கள் தான் அன்றைய காலத்திலும் இருந்தார்கள். நமக்கெல்லாம் தெரியும், மதீனா இஸ்லாத்தில் அதிகமாக நுழைந்து விட்ட முஸ்லீம்கள் பெரும்பாலான இருக்கக்கூடிய ஒரு இடம் மதீனா. மக்காவிலேயாச்சும் சிலர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருந்தார்கள். மதீனா வந்த பிறகு முழுமையாக இஸ்லாத்தினுடைய வட்டத்துக்குள்ளே நுழைந்திருச்சு. அந்த இடத்தில்தான் யாயுல்லதீன் ஆமனு யாயுல்லதீன் ஆமனு யாயுல்லதீன் ஆமனு என்ற இந்த வசனங்கள் இறங்குகின்றது. ஓ மூமீன்களே, ஓ மூமீன்களே, ஓ மூமீன்களே என்று 89 இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான், மூமீன்களேன்னு அழைக்கிறான். பெரும்பாலான வசனங்கள் மதீனாவில் தான் இந்த யாயுல்லதீன் ஆமனு என்ற அந்த வசனங்கள் வருகின்றது. யாயுல்லதீன் ஆமனு துகுல் ஃபி ஸில்மி காஃபா, யாயுல்லதீன் ஆமனு இத்தகுல்லா, யாயுல்லதீன் ஆமனு தூபு இலல்லாஹ், இப்படி நிறையா யாயுல்லதீன் ஆமனு யாயுல்லதீன் ஆமனுன்ற வசனங்கள் மதீனாவில். மூமீன்களை பார்த்து சொல்கிறான், யாயுல்லதீன் ஆமனு கூனு மஅ ஸாதிகீன், ஓ மூமீன்களே உண்மையாளர்களுடன் இருங்கள் என்ற இந்த வசனங்கள் நிறைய அல்லாஹ் மூமீன்களை பார்த்து சொல்கிறான். ஏன் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், மூமின்களிடம் அவ்வப்போது ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் வருகின்றது, தடமாற்றங்கள் வருகின்றது. இஸ்லாத்தை விட்டு அவ்வப்போது என பிசுகுதல் ஏற்படுகின்றது. எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மூமின்களுக்கு இந்த செய்தி சொல்கின்றான். மட்டுமல்ல, கியாமத் நாள் வரக்கூடிய மூமின்களுக்கு பலகீனம் அவ்வப்போது அவர்களுக்கு ஏற்படும். அவர்களுக்கு இதை நினைவூட்டு வண்ணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் சொல்லி காண்பிக்கின்றார். ஆகவே தான் யாயுல்லதீன ஆமனு துகுல் ஃபி ஸில்மி காஃபா, ஓ நம்பிக்கையாளர்களே இஸ்லாத்தில் பரிபூர்ணமாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ். லா தத்தபிஉல் குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். என்ன சொல்கிறான்? யாயுல்லதீன ஆமனு துகுல் ஃபி ஸில்மி காஃபா, ஓ நம்பிக்கையாளர்களே இஸ்லாத்தில் பரிபூர்ணமாக நுழைஞ்சிருங்க.
லா தத்தபிஉ ஷைத்தான் குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். இப்போ மூமின் தான், ஆனால் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள் அவ்வப்போது அவனுடைய செயல்பாட்டில் வந்து விடுகின்றது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. வயலில் நாற்று நடுறாங்க, செடியெல்லாம் நடுறாங்க. கொஞ்சம் பெருசான உடனே இன்னொரு வேலை செய்கிறாங்க. என்ன அதுன்னு சொன்னால் களை எடுப்பது அப்படின்னு. அவன் நட்டது ஒரு நெல்லோ ஏதோ ஒரு பொருளை நட்டியிருப்பான், ஏதோ ஒரு தானியத்தை நட்டியிருப்பான். ஆனால் அது கொஞ்சம் பெருசான உடனே இவன் நடாத செடி கொடிகள் அங்கே வளர்ந்துருக்கின்றது, நச்சு செடிகள். அது களை எடுப்பது. ஆம், நம்முடைய உள்ளத்திலையும் அது போன்ற அவ்வப்போது ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. இஸ்லாத்துக்கு மாற்றமான செயல்பாடுகள் ஈடுபட்டு விடுகின்றார்கள். அல்லாஹ் அதுதான் தெளிவாக சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ நம்பிக்கையாளர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். எங்க அல்லாஹ்வை பயந்ததுனால தானே எங்கள் முஸ்லீமாக இருக்கிறோம். அல்லாஹ்வை பயப்படலைன்னா எப்படி நம்ம முஸ்லீமாக இருக்க முடியும், மூமினாக இருக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஒரு சிலரை பார்ப்போம், வார்த்தைக்கு வார்த்தை அல்லா ரசூல் அல்லா ரசூல்னே சொல்லிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் சா டர்னாபா ஐசா கர்னாபா ஐசா கர்னாபா அப்படின்னு அல்லா ரசூலை பற்றியே பேசிட்டே இருப்பாங்க. ஆனால் தொழுகை நேரம் வந்தவுடனே கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான், எரும மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி. அவனுக்கு இல்லை ஐயால் சொலா ஹையால் அல் ஃபலா, இங்கே தொழிக்கு வாங்கப்பா, இதில் தான் வெற்றி இருக்குது அப்படின்னு இங்கே அதான் சொல்லப்படும். ஆனால் மஞ்சா கியா ஹசரத் மௌசன் சபோல்த் அப்படின்ட்டு ஹசரத்துக்கு மௌசன் அவ்வளோதான் முடிஞ்சு. ஏதோ வயசானவர்களுக்கு தொழுகை, நமக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சின்ன வயசில் வயசானவன்னு சொல்கிறானே, வயசான பிறகு தொழுறானா கூட அது கூட தொழுறதில்லை. சின்ன பிள்ளையில் என்ன பழக்கமோ அதுதான் வயசான பிறகும் வரும். நிறைய பேர் பார்க்கலாம். நீங்கள் வெளியே டீ குடிச்சிக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு அப்பாட்டு கதையை பேசிட்டு இருப்பான். இங்கே பாங்கு ஓசை அசானுடைய ஓசை கேட்கும், வரவே மாட்டான் பள்ளி ஓசையில். ஏன் அப்படி தான் பழக்கப்பட்டிருக்கான் அவன். 5 விளையாதது 60 எப்படி விளையும் அது? ஆம், அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், பயம் இருக்குப்பா, தெரா தில் மே டர் ஹை மகர் அமல் மே நஹீ ஹை. ஆகவே இத்தகுல்லா யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ மூமின்களே, மூமினா இருக்கிற நீ, இத்தகுல்லா ஹக்க துகாத்தி, ஹக்கான முறையில் பயந்து கொள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லீம் அல்லாதனா மௌத்தாகாத. ஒரே வசனம், எல்லாம் க்ளோஸ். மூமினேன்னு அழைக்கிறான், இடையில நீ அல்லாஹ்வை பயந்து நடந்துக்கோ, உண்மையான முறையில் நடந்து கொள் அப்படின்றான். அதே கடைசியில் சொல்கிறான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லீம் அல்லாதனா நீ மௌத்தாகாத. அப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரையிலும் பிறப்பால் அல்ல, செயலால் தான் இஸ்லாம். நீ அமல்ல இஸ்லாமிய முறைப்படி நீ வாழ்ந்திருந்தாதான் உன்னுடைய மௌத்து கலிமா நசீபாகும், ஈமானுடைய மௌத்து வரும். இல்லைனா உனக்கு ஈமானுடைய மௌத்தெல்லாம் வராது. நீ 1000 சொல்லலாம், 1000 1000 बक सकता तो अमल में नहीं रहे तो आखिरत में कामयाब नहीं है. 1000 பேசலாம், நீ அமல்ல இல்லைன்னு சொன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. ஸ்கூலில் சப்ஜெக்ட் என்னங்க இருக்கு? லெசன் இருக்கு, ப்ராக்டிக்கல் இருக்கு. லெசன் பாடம் சொல்லி கொடுப்பாங்க, அதை நடைமுறைப்படுத்தணும். அதாவது ப்ராக்டிக்கல் என்ன பண்ணுவாங்க, அதை போய் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அது நடைமுறை செயல் வடிவம் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி அவன் பாஸ் ஆகுவான்? அப்போ அந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களும். வியாபாரத்தை பற்றி நிறைய பேசிட்டு வந்துட்டாங்க, படிச்சுட்டு வந்துட்டான், பிபிஏன்னு படிச்சுட்டு வந்துட்டான். டக்குன்னு போய் வியாபாரம் செய்ய முடியுமா? முடியாது. நடைமுறைப்படுத்தணும். டாக்டர்னு படிச்சுட்டு வந்துட்டான், டக்குன்னு அவன் போய் இது செய்ய முடியுமா? அவன் கொஞ்சம் கொஞ்சமாக 1 வருஷம் அவன் போய் ஃபீல்டில் இறங்கி அதை செயல் வடிவில் 1 வருஷம் நான் ப்ராக்டிக்கல் செஞ்சேன்னா தான் அவனுக்கு டாக்டர் சர்டிஃபிகேட் கிடைக்கும். அப்போ எல்லா ஒரு நாவிதன், எங்க முடி வெட்டுறவன் இருக்கிறான் அம்ட்ட, அவன் முடி வெட்டாமல் கடை மட்டும் வச்சுருக்கான், முடி மட்டும் வச்சுருக்கான் சொல்லுவோமா? நம்ம எல்லா விஷயத்திலும் நடைமுறை இருந்தால்தான் அவனுக்கு மதிப்பு உண்டு. துனியாவுடைய விஷயத்தில், ஆகிரத்து விஷயத்தில் எப்படி இருக்கும்? இது போல தான் காலத்தில் அரபு ஆமன்னா, நாட்டுப்புறத்து அரபிகள் சிலர் வந்தாங்க, நாங்கள்லாம் மூமின்னு அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொல்கிறான், குல் நபி அவங்களுக்கு சொல்லுங்க, லம் துமின், நீங்கள் மூமின்கள் இல்லை, நீங்கள் மூமின்கள் இல்லை, வலாக்கின் கூலு அஸ்லம்னா, முஸ்லிமன் பேர் வச்சுக்கிட்டோம் சொல்லுங்க. ஏன்னு சொன்னால் வலம்மா எதுகுல் ஈமான ஃபீ குலுபிக்கும், உங்களுடைய கல்பில் ஈமான் நுழையில,
உங்களுடைய கல்பில் ஈமான் நுழையில. ஆக ஈமான் நாவளவில் சொல்றியே தவிர செயலடைவில் இல்லை, உன் கல்பில் இல்லை. நாம் के लिए मुसलमान है तो काम के लिए मुसलमान नहीं है तो. அப்படி பேர் தாங்கி முஸ்லீமாக இருந்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாத்தில் என்ன அங்கீகாரம் கிடைக்கும்? எந்த ஒரு அங்கீகாரம் கிடையாது. ஆக வலக்கின் கூல் அஸ்லம், நான் முஸ்லீமின் பேரை வச்சுக்கிட்டோம்னு சொல்லு, ஏன்னா அமல் உன்கிட்ட இல்லை. அல்லாஹ் அப்படியே இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீமுடைய நடைமுறை அப்படியே பார்க்கணும். பார்க்குறோமா இல்லையா? ஈதுக்கு கூட வரமாட்டான் தொழுகைக்கு. ஆனால் ஏதாச்சும் நிக்கானா தொப்பி போட்டுன்னு உட்காந்துப்பான். மையத்தா அவர் தான் பெரிய பாபந்தி மாதிரி அப்படியே வந்து உட்காந்துப்பார் அவர். ஆனால் இன்னும் சிலர் இருப்பாங்க ஜும்மாவில் மட்டும் தொழுவாங்க. ஜும்மாவுக்கு வருவான் பாருங்க, அப்படியே இறையச்சத்தோடு இருப்பான். ஒரு சில பள்ளிவாசல்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சுருமா தடவிக்கிட்டு பெரிய தொப்பியை போட்டுக்கிட்டு கையில் கரிப்பு எடுத்துக்கிட்டு அப்படியே தக்கவா அப்படியே மேலேருந்து கீழே வருது அப்படியே ஒழுகும். பள்ளிவாசலில் வருவார், சுன்னத்து நஃபீல் எல்லாம் தொழுவார். கடைசியாக வெளியே எந்திரிச்சு போகும்போது கச்சிப்பை எடுத்து இப்படி ஒரு வருவார். உத்தாஜிபா ஆய்ந்தா ஜும்மா தேய்க்கங்க, அவ்வளோதான் முடிஞ்சு ஒதிரிட்டு போயிடுவார். அடுத்து ஜும்மா தான் அவரை பார்க்கணும். இதெல்லாம் ஈமான் இல்லை. அல்லாஹ் தான் குர்ஆனில் சொல்கிறான், துமினுன பிபாதின் வ தக்ஃபுருன பிபாத். சிலதை ஏற்றுக்கொள்வார்கள், சிலதை நிராகரிப்பார்கள். கொஞ்ச நாள் அமல் செய்வான், கொஞ்ச நாள் அமல் செய்ய மாட்டான். இவனுக்கு இஸ்லாத்துக்கு என்னப்பா அங்கீகாரம் இருக்கு? அல்லாஹ் கழுத்தை பிடிச்சி வெளியே தேடுவான். உனக்கெல்லாம் இங்கே எங்கே ஒரு அங்கீகாரம் இல்லை. தெளிவாக சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இன்னல்லதீன ஆமனு சும்ம கஃபரு சும்ம ஆமனு சும்ம கஃபரு சும்மஸ்தாத் லன் யக்ஃபிருல்லாஹு லஹும் வலா லியஹ்தியஹும். அல்லாஹு அக்பர். சில பேர் இருக்காங்களாம், இன்னல்லதீன ஆமனு ஈமானோடு இருப்பாங்களாம். பயான் கேன் கேட்டோன்னே இஸ்லாம அச்சாப்பா டீக்க அப்படி ஈமானோடு அப்படியே பக்காவாக போயிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ஷைத்தானுடைய வழியில் போயிடுவான். அவனுக்கு ஈமானுக்கும் சம்மந்தமே இருக்காது, அமலுக்கு அவனுக்கும் சம்மந்தமே இருக்காது. சும்மா ஆமனும் மறுபடியும் பயான் கேன் எனக்காச்சும் வந்துச்சா ஈமானோடு இருப்பான். அதுக்கப்புறம் அட்ரஸ் எல்லாம் போயிடுவான். சிலர் பார்க்குறோமா இல்லையா? ரம்ஜான்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சஃபில் இருப்பார். போய் அடித்து பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு சப்பில் இருப்பார். பக்காவாக பர்ஃபெக்டாக இருப்பார். தஹஜ்ஜுத் சுன்னத்து நஃபில் எல்லாம் இருப்பார். ரம்ஜான் முடிஞ்சா அவ்வளோதான், அடுத்த நிமிஷமே பார்க்க முடியாது அவரை. மறுநாளே பார்க்க முடியாது. எங்கப்பா செலகா தாச்சு ஐந்த ரம்ஜான் தேக்கிங்க துமினுன பிபாதின் வ தக்ஃபுருன பிபாத். ரம்ஜானை மட்டும் ஈமான் கொண்டான், மற்ற அளவு மற்ற நேரங்களில் நிராகரிச்சிட்டான். ரம்ஜான் மட்டும் ஈமான் இருக்குது, அதுக்கப்புறம் சும்ம கஃபுர் பிறகு நிராகரிச்சிடறான். சில பேர் பார்க்கலாம் ஃபஜர் மட்டும் தொழுவாங்க, மற்ற தொழு மாட்டாங்க. இன்னும் சிலரை பார்க்கலாம் மொகரிபில் மட்டும் பள்ளிவாசல் அப்படி நிரம்பி இருக்கும், இஷாலாம் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்க. அப்போது ஏதோ ஒரு தொழுகை, ஏதோ ஒரு நேரம் அவனுக்கு திருப்தியானதை எடுத்து வச்சுக்கிட்டு இது பரக்கத்து, இது இந்த நேரத்தில் மட்டும் தொழுதா போகிறோம் அப்படின்னு ஏதோ ஒரு நேரத்தை மட்டும் குறித்து அவன் அமல் செய்கின்றான். இதுக்கும் இஸ்லாத்துக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு சும்ம கஃபுரு சும்ம ஆமனு சும்ம கஃபுரு சும்மஸ்தாது லிகுஃப்ர். அப்படி ஈமானோடு இருக்கிறான் நிராகரிக்கிறான், ஈமானோடு இருக்கிறான் நிராகரிக்கிறான் அப்படின்னு சொன்னால் சும்மஸ்தால் குஃபுர், அந்த குஃப்ரியத்தில் அது நிராகரிப்பில் அல்லாஹ் அப்படியே விட்டுறான். இல்லை இதோட விட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் இதுக்கப்புறம் சொல்கிறான் பாருங்க, அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டியது. இல்லை யக்ஃபிருல்லாஹு லஹும், அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டானா. வலா லியஹ்தியஹும், அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்தை கொடுக்க மாட்டானா. இப்போ நீங்களே உங்கள் கடையில் ஒருத்தர் வேலை செய்கிறார், அல்லது உங்கள் கம்பெனியில் ஒருத்தர் வேலை செய்கிறார். ஒரு நாளைக்கு வராரு, 10 நாள் வர்றதில்ல. ஒரு நாள் வராரு, ஒரு நாள் வர்றதில்ல. ஒரு நாளைக்கு வராரு, கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு ஓடி போயிடுறாரு. இந்த மாதிரி ஆளெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவீங்க. ரே ஜார தலிந்தர் கைக்கிற ஜான் காலாக்கிற ஜார பாயர் அப்படின்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவீங்க. இப்போ மற்றவங்கலாம் கேட்பாங்க, ஏன்பா அவனை வெளியே தள்ளிட்ட, வேலையை விட்டு நீக்கிட்டியாம்மா, எதுக்கு? உன்னை பார்த்து எஜமான் முதலாளி அம்மாரா எஜமான் உத்தாப்படா வைசா வைசா அப்படின்னு உன்னை பார்த்து புகழ்ந்துட்டு இருந்தாம்பா, உன்னை பற்றி ரொம்ப தாரிஃபு புகழ்ந்துட்டு இருந்தாம்பா, நீ ஏன் வேலையை விட்டு நீக்கிட்டேன்னு யாராச்சும் அவன் ஃப்ரெண்டாக பார்த்து கேட்டான்னு வச்சுங்களேன். அதுக்கு முதலாளி என்ன சொல்வார்? ஏண்டா என்னை புகழ்கிறதா வேலை, நான் சொல்கிற வேலையை ஒரு வேலை செய்ய மாட்டேன்றான்டா. கோச காம்பி டங்ஸை கர்த்தானி,
ढंग से आता नहीं, बड़ा सताता भावना, एक काम भी ढंग से करता नहीं. ஒரு வேலை கூட உருப்படியாக செய்கிறது இல்லைப்பா. சொல்லுமா சொல்ல மாட்டோமா? சாதாரண மனுஷனுக்கு இவ்வளோ ரோஷம் இருக்குது. அவன் சொல்லுவான், ஜர்ரா பி இஸ்ஸத்து தேத்தா நைபா, எஜமான் கர்க்கா உஸ்கா பாத்தி சுந்தா நைபா. முதலாளி என்ற அந்த பேச்சுக்கு கொஞ்சம் கூட மதிப்பில்லை. நான் ஒன்று சொல்லுவேன், அவன் ஒன்று செய்வான். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்க மாட்டேன்றான்னு சொல்லுவோம் இல்லையா? இதே வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். இதே வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான் பாருங்க, வமா கத்ருல்லாஹ ஹக்க கத்ரிஹி. மனிதன் எனக்கு எவ்வளோ கண்ணியத்தை கொடுக்க வேண்டுமோ, எனக்கு எப்படி கதர் செய்யணுமோ அந்த மாதிரி கதரே செய்ய மாட்டான். ஜெய்சா முझे கதர் கர்னா है वैसा कदर ही नहीं करता ये आदमी. அல்லாஹ் அக்பர். அப்போ நம்ம இஷ்டத்துக்கு மார்க்கம் இல்லை, அல்லாவின் கட்டளைக்கு உட்பட்டு நடக்கணும், அதுதான் மார்க்கம். உன் இஷ்டத்துக்காகலாம் மார்க்கம் வரல. சக்கீஃப் என்ற கோத்திரத்தார்கள் வந்தாங்க அல்லாவின் தூதரிடம். வந்து நீங்கள் சொல்கிற மார்க்கெல்லாம் கரெக்டாக இருக்குது, ஏகத்துவத்தை பற்றி சொல்கிறீங்க கரெக்டாக இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் பல தெய்வமாக இருக்க முடியாது, ஒன்று தான் இருக்க முடியும். ஆகவே இந்த மாதிரி கலாச்சாரங்கள் அனாச்சாரங்கள் இதெல்லாம் இருக்காது, கரெக்ட் தான், நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம் நாங்கள், ஆனால் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். என்ன? நாங்கள்லாம் தொழுவ மாட்டோம், ஜக்காத்து கொடுக்க மாட்டோம். தொழுகணும்னா எங்களுக்கு நேரம் வேஸ்ட்டாக போகுது, ஜக்காத்தா சம்பாதிக்கிறது எதுக்கு சும்மா தூக்கி கொடுக்கணும், இந்த ரெண்டு வேலையை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பதிலையும் ஏன்னா இவ்வளோ பேர் வராங்க, சகீஃப் கூட்டத்தாரே வராங்க, இவ்வளோ பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க, இப்போ நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தாங்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் உடனே குர்ஆனுடைய வசனத்தை இறக்கிட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுலூ ஃபீ ஸில்மி காஃபா. ஒரு நம்பிக்கையாளர்களே, இஸ்லாத்தில் பரிபூர்ணமாக நுழைஞ்சிருங்க. இஸ்லாத்துக்கு வரையும் சொன்னால் சும்மா ஏனோ தானோன்னு இருக்காத, நான் ஏதோ பேர் வச்சுக்கிறதுக்காக இஸ்லாத்துக்கு வராத. இஸ்லாத்தில் பரிபூர்ணமாக நுழைஞ்சிரும். இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் அப்படியே செய்யணும், அமலா செய்யணும், குடுப்பல் வாங்கலா கரெக்டாக செய்யணும். இப்போ ஏன்னா எல்லாரிடம் எப்படி மாமிலாத் பழகக்கூடிய விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். எல்லாத்தையும் உள்ளது உள்ளபடி நீ செய்யணும். இஸ்லாத்தில் சொல்லப்பட்டது நீ இதை செய்யலைன்னு சொன்னால் நீலாம் முஸ்லீம் இல்லைப்பா அப்படின்றாங்க. இது இஸ்லாத்தில் வர்றதுனால உனக்கு எந்த ஒரு அங்கீகாரம் இஸ்லாத்திலாம் கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் திருமறையிலே சொல்லி காண்பிக்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு வரலாறு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். ஒத்துலு நப அல்லதி ஆத்தைனஹு ஆயாத்தினா. நபியே, ஒரு வரலாறை இந்த மக்களுக்கு சொல்லி காண்பிக்க. அந்த வரலாறு யார் தெரியுமா? யார் பற்றி தெரியுமா? ஆத்தைனஹு ஆயாத்தினா, என்னுடைய ஆயத்துக்களை அவனுக்கு கொடுத்துருந்தேன். ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் என் ஆயத்துகள், என்னுடைய இல்மு, என்னுடைய கல்வி ஞானங்களை, அஸ்மா சிஃபாத்தை அவனுக்கு கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொன்னால் அப்போ எவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்த அந்தஸ்தை பெற்றிருப்பான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோ சிறப்பு தரஜாவை பெற்றிருந்த ஒரு மனுஷனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஒத்துலு நபியை உங்களுக்கு சொல்லுங்க, ஓதி காண்பீங்க. ஆத்தைனஹு ஆயாத்தினா, நான் ஒரு அடியானுக்கு என்னுடைய ஆயத்துக்களை, கல்வி ஞானங்களை, தீனை, மார்க்கத்தை அவனுக்கு கொடுத்துருந்தேன். எல்லாம் கொடுத்து அமல் செய்து கொண்டிருந்தான். அவன் என்ன செஞ்சான்னு சொன்னால் ஃபன்ஸலக மின்ஹா, கொஞ்சம் அப்படியே மார்க்கத்தை விட்டு அப்படியே கொஞ்சம் நழுவுனான். ஷைத்தான் விடுவானா? ஃபத்பஉ ஷைத்தான், ஷைத்தான் உடனே பின்தொடர்ந்தான். ஃபகானஹுமுல் காவீன், வழிகட்டவர்கள் ஒருவனாக மாறிட்டான். ஒரே வசனம் தாங்க. அந்த வசனத்துடைய ஆரம்பத்தில் கல்விமான், தீன்தார், அல்லாமா அப்படின்றாலும் அல்லாஹ் அந்த சிறப்பு நம்ம சொல்கிறோமே இல்லையா, அந்த மாதிரி சிறப்பு அம்சம் பெற்றிருந்த அவன் மார்க்கத்தை விட்டு கொஞ்சம் நழுவுனா. ஃபத்பஉ ஷைத்தான், ஷைத்தான் பின்தொடர்ந்தான், உடனே அவனை பிடிச்சிக்கிட்டான். ஃபகானஹுமுல் காவீன், வழிகட்டவர்கள் ஒருவனாக மாறிட்டான். ஒரே வசனத்துடைய கடைசியில் அடுத்து சொல்கிறான், ஒலவு ஷிக்னா லரஃபஅனா பிஹா, நாம் நாடு இருந்தால் அவனுடைய புகழை இந்த உலகத்திலே உயர்த்திருப்போம். வலக்கின்னஹு அஹ்லத இலல் அர்த், இந்த உலக வாழ்க்கை தான் பெருசுன்னு நினைச்சான். வத்தபஅ ஹவா, தன்னுடைய மனையச்சை பின்பற்றினான். சொல்லிட்டு அடுத்து இந்த மாதிரி மனையச்சை பின்பற்றக்கூடியவனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், மசலும் கமசல் கல்பு, அவனுக்கு உதாரணம் நாயை போன்றது அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் அக்பர், எவ்வளோ பெரிய உதாரணம் பாருங்கள். ஏன் அல்லாஹ் நாயை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு நாயுடைய சிஃபத் என்ன தெரியுமா? அதுக்கு ஒரு பொணமே கிடைச்சாலும் இன்னொரு நாய் கிட்ட சேர்க்காது.
அது சாப்பிட்டுட்டே இருக்கும், இன்னொரு நாய் கிட்ட வரும் அப்படின்னு உரட்டிடும். அது மட்டும் அதனால் சாப்பிட முடியாது. ஆனால் இன்னொன்று கிட்ட சேர்க்காது. நாய் இருக்க குட்டி போடும், அது பெருசாகிற வரையிலும் பால் கொடுக்கும், அது என்னென்ன செய்யணுமோ செய்யும். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னு சொன்னால் தன்னுடைய உணவே தன்னுடைய குட்டிக்கு கொடுக்காது. நாயுடைய சிஃபத். நான் நைட்லலாம் நாய் கத்துறது கேட்குறமா இல்லையா? இந்த தெருவு நாய் அந்த தெருவுக்கு போச்சுன்னா அது கத்தும், அந்த தெருவு நாய் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஏண்டா இங்கே வந்தேன்னு கத்தும். நாயுடைய சிஃபத். அப்போ மனுஷன்னா இந்த துனியாவில் அவனுக்கு தனக்கு மட்டும் தான் கிடைக்கணும், தான் மட்டும் தான் அனுபவிக்கணும், யாரும் கிடைக்கக்கூடாது. ஹிர்ஸ் அல்லாஹ்க்கு முத்தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். முஜே சோனா இத்தா ஓனா, எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும். எல்லாம் வாங்குற கிடைக்கு தான், கடைசியில் என்ன திறமை கிடைக்கும் உனக்கு? உன் வாயில் மண்ணு தான் கிடைக்கும். சொல்லுவாங்களா, சில பேர் திட்டும்போது கூட சொல்லுவாங்க, உன் வாயில் மண் அள்ளி விழோ அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சம்பாரித்து ஹிருசோட சொத்தை அபகரிக்கிறான் இல்லை, அந்த நேரத்தில் நம்ம பேரணம்பட்டு பெண்களுடைய வார்த்தை நான் சொன்னால் தெரா மூமா மட்டி பாடோ அப்படின்வாங்க. அதுதான் ஏன்னா உனக்கு அதெல்லாம் கிடைக்காது. அல்லாஹ்க்கு முத்தகாத்து ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். கடைசியில் உனக்கு மண்ணு தான்ப்பா கிடைக்கும், மண்ணை தான் தூக்கி உன் தலையில் போடுவாங்க, எதுவும் உனக்கு கிடைக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியாவுடைய ஹிர்ஸ். ஏன்னா இதெல்லாம் உனக்கு கிடைக்காது. இது அல்லாஹ் அப்படியே சொல்கிறான், இன் தஹ்மில் அலைஹி அவ் தத்ருக்குல் அல்லாஹ். நபியே, அந்த நாயை விரட்டினாலும் சரி நீங்கள் ஏதாச்சும் போடுவீர்கள் என்று தொங்க விட்டு கொண்டிருக்கும், விரட்டாவிட்டாலும் தாங்கள் ஏதாச்சும் போடுவீர்கள் என்று தொங்க விட்டு கொண்டிருக்கும். ஆக இந்த துனியாவுடைய அபில் ஆசைகள், இது வேணும் அது வேணும்னு ஹராம் ஹலால பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த துனியாவுடைய மோகங்கள், ஆடம்பரங்கள், இந்த சினிமாவை பார்த்து அந்த மாதிரி தான் நம்ம வாழணும் என்ற ஒரு துனியாவுடைய மோகங்களில் சில பெண்கள் ஆண்கள் எல்லாம் துனியாவுடைய ஹிருசில் போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தீனுடைய பற்று, தீனில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அப்படியே செய்யணும். ஒரு சிலரை நான் பார்க்குறேன், இங்கே எப்படி இருக்காங்களோ கோஷா பரதோட பக்காவாக இருக்காங்க. கோஷா பரத ஒரு ஃபேமிலி பார்க்குறேன், நல்லா பக்கா. அவங்க என் வாழ்க்கையில் அவங்க வீட்டு பெண்களை ஒருத்தரை கூட நான் பார்த்ததில்லை. திடீர்னு மெரினாவில் பார்க்குறேன், சென்னை மெரினா பீச்சில் ஒருத்தர் தலையில் கூட துணியை காணும். அவர் அந்த நபர் எங்கூட பழகக்கூடிய அந்த நபர் திடீர்னு அங்கே பார்க்குறேன், என்ன பாய் நல்லா இருக்கீங்களா அப்படின்றாரு. நானும் அவர் நல்லா இருக்கேன், இன்னும் எங்கே இருக்கேன், இல்லை ஃபேமிலி கூப்பிட்டு வந்தேன், அப்படியே ட்ரிப்புக்கு வந்திருக்கேன் அப்படி. அப்போ ஃபேமிலி ஒருத்தர் தலையில் கூட துணியை காணும், எல்லாம் போகிறக்கா அவ்வளோதான், உரிச்சு கோழி மாதிரி. ஏலகிரி மலையில் ஒரு நெருங்கிய ஒரு நண்பர், அவங்கள பார்க்குறேன். திடீர்னு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே வராங்க. உடம்புல கொஞ்சம் கூட புரகா துணி இல்லை. என்னை பார்த்த உடனே திப்புன்னு ஓடுறாங்க, ஒரே ஓட்டம், துண்டே காணும் துணியை காணும் அப்படி. நான் சொல்கிறது போயின்னா இங்கே உள்ள ஏலகிரி மலையிலே போய் பாருங்கள், முஸ்லீம் பெண்கள் வெளியே போயிட்டா பர்த்தாவை கழட்டிடுறாங்க, அவ்வளோதான். ஏன் நம்ம நடக்கக்கூடிய நிக்காவில் போய் பாருங்க, அந்த மேரேஜ் நிக்காவில் கூட புர்காவெல்லாம் கழட்டிடுறாங்க. அங்கே போய் ஒருத்தரை பார்த்து, இதுனா என்ன இஸ்லாத்தில் என்ன இருக்குது, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. அப்போது பெண்களிடம் அந்த இது இல்லை. இன்னைக்கு ஒரு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஒருத்தர் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு, அதுக்கு அதிகமாக ஓட்டு போட்டவர்கள் யாருன்னு சொன்னால் நம்ம முஸ்லீம் பெண்கள். காரணம் என்ன? நாம் பள்ளிவாசலுக்கு வந்துடுறோம், கடைசி நேரத்துலையாச்சும் 4 வாரத்தை சொல்லிடுறோம். நம்ம தௌஹீது பள்ளியில் மாஷல்லா பெண்கள் வராங்க, தீனை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பெண்கள் அங்கே கூடுறாங்க. இது வேறு பள்ளியில் ஆயிரக்கணக்கான நபர்கள் வளராங்க, ஒரு பெண்ணாச்சு பள்ளிவாசலுக்கு வராங்களா? யாருக்காச்சும் தீனை பற்றி சொல்கிறோமா? இல்லையே, அவங்களுக்கு போய் தீனி போய் சேர்றது இல்லையே. ஒன்று டிவி இருக்குது, இல்லைனா ஃபோன் இருக்குது, அவ்வளோதான் முடிஞ்சு. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், இது ஒரு கதையை, ஒரு புக்கில் ஒரு கதை படித்தேன். புரோகரை பார்த்து, புரோகர் ஒரு நபரை பார்த்து கேட்குறாரு, என்னப்பா நீ உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்த, நிறைய இப்போ வரன் பார்த்துட்டு இருந்தியா, என்ன ஆச்சு? அந்த நபர் சொல்கிறாரு, உனக்கு நிறைய காசு கொடுத்து என் நேரமும் என் காசு தான் வீணாக போச்சு. ஒரு மாப்பிள்ளைய கூட ஒழுங்காக நீ காமிக்கல. என் பொண்ணுக்கு ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்தேன், என் பொண்ணுக்கு ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்தேன், அடுத்த மாதமே அது கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்படின்னு. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா. இது ஒரு நகைச்சுவை அவன் சொல்கிறான்.
ஆனால் அதுதான் இன்னைக்கு நேச்சுரல். இதுதான் உண்மையான முறையில் நம்முடைய வீடுகளில் நடந்துட்டு இருக்கு. நம்ம நினைக்கிறோம் நம்முடைய பொண்ணு நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, ஃபோனிலிருந்து வெளி உலகத்தில் எல்லா மக்களோடும் இருக்கின்றது. நம்ம முஸ்லீம் பெண்கள் டான்ஸ் போட்டுட்டு ரீல் போடுறாங்க. நம்முடைய பெண்கள் அந்நிய ஆண்களுடன் பைக்கில் போய் ரீல் போடுறாங்க. எவ்வளோ ஒரு அனாச்சாரமான ஒரு செயல்பாடு. எங்கே இஸ்லாம் நம்ம கிட்ட இருக்குது? இஸ்லாம் இல்லை. இஸ்லாத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம். நாம் ஏதோ ஒரு வந்தோமா, ஜும்மாவில் 2 ரக்காத்து கோழி கொத்தின மாதிரி கொத்தணுமா, அவ்வளோதான் முடிஞ்சு. தொப்பி போட்டுக்கணுமா, அத்தர் போட்டுமா, சிறுமா போட்டுமா, ஏச்சா தாஜ்பா ஈமான், தாஜ்பா இஸ்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். வெள்ளிக்கிழமையா கியாமா ஜும்மா மபியக்கு பிசான் நைக்கத்தோ கைசாவோ தாலிஜ் பக்காக்கரக்டி கைசு அப்படின்னு பிசானுக்காக அலைகிறோம். வெள்ளிக்கிழமை பிரியாணி வேணும், கறி வேணும் எல்லாம் நினைக்கிறோம். ஈமான் இருக்கா உங்கள்கிட்ட? ஆகவே அந்நிய கலாச்சாரம் எதெல்லாம் இஸ்லாம் ஒழிக்க வேண்டும்னு வந்துச்சோ எதெல்லாம் இஸ்லாத்திற்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகதல் குபுர் அன்பியால் மசாஜித். யஹூதிகள் நசாராக்கள் மீது அல்லாஹ் நாசமாகட்டுமாக தன்னுடைய நபிமாருடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலமாக்கிட்டாங்க. நபிமாருடைய கபரை தர்காவாக்கி கொண்டார்கள். ஆனால் அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி மூச்சில் கடைசி மௌத்தாகக்கூடிய அந்த நேரத்தில் சொல்கிறாங்க இது. அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு பாருங்க, அதே தர்காக்களை நம்ம வச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம கிட்ட ஈமான் எங்கே இருக்குது? இஸ்லாத்தில் எங்கே முழுமையாக நுழைஞ்சிருக்கிறோம்? வருஷத்துக்கு ஒரு முறை கேரையும் பாரையும் பார்த்தியா ஓதனா போகிறோம். ஜுப்பா பிடிச்சிக்கிட்டு அந்த அவுளியாவுடைய ஜுப்பா பிடிச்சிக்கிட்டு சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படின்றோம். ஆனால் அதே அவுளியாவை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வபரசுலில்லாஹி ஜமீஅ வகால துஅஃபா இன்னா குன்னா லக்கும் தபஅன் ஃபஹல் அன்தும் முகுனூன மின் அஸாபில்லாஹி மின் ஷை. எந்த புஸ்ருகை இவன் பின்பற்றி கொண்டிருந்தானோ அந்த புஸ்ருக்கும் இவனும் அதாபு நரக வேதனை அனுபவிச்சுட்டு கூடிய நேரத்தில் அந்த புஸ்ருகை பார்த்து சொல்லுவானா, ஹல் அன்தும் முகுனூன மின் அஸாபில்லாஹி மின் ஷை, அல்லாஹ்வுடைய அஸாபிலிருந்து தப்பிப்பதற்கு வழி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த பீர் சாப் சொல்லுவாராம், லவ் ஹதான் அல்லாஹு லஹதைனாக்கும், எனக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருந்தால் தானப்பா உனக்கு வழி காண்பிக்க முடியும். நீ அந்த அதாபில் இருக்கிறியோ அந்த அதாபில் தான் நானும் இருக்கிறேன். அஜ்ஸேனா அம் சபர்னா மாலலாமி மஹீஸ். பொறுமையாக இருந்தாலும் சரி, பொறுமை இழந்து ஆர்ப்பாட்டம் செய்தாலும் சரி, மாலலாமி மஹீஸ், தப்பிப்பதற்கு வழியே இல்லை. இதெல்லாம் தெளிவாக இருக்குது. அஃபஹஸிபல்லதீன கஃபரு அன் யத்தஹிது இபாதி மின் துனி அவுலியா. என்னை விட்டு என்னுடைய அடியார்கள் அவுலியாவா ஆக்கி கொண்டார்களா? இன்னும் அழைத்ததுனா ஜஹன்னம லில் காஃபிரின் நுஸுலா. இவர்களுக்கு விருந்து உபசரிப்பதற்கு நரகத்தை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றோம். ஆனால் இன்னைக்கு பாருங்க, அதே அவுலியாவை தான் வணங்கிட்டு இருக்காங்க. என்னுடைய பந்தாக்களை நீங்கள் அவுலியாவை ஆக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதே பந்தாக்களை இன்னைக்கு அவுலியாவை ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள். எங்கே இஸ்லாத்தில் முழுமையாக நுழைஞ்சிட்டாங்க. அப்போ கலாச்சாரத்திலையும் இஸ்லாத்தை விட்டு தூரமாக போயிட்டு இருக்காங்க. அதே போல் அகீதாவிலும் இஸ்லாத்தை விட்டு தூரமாக போயிட்டு இருக்காங்க. அல்லாஹ் அதான் சொல்கிறான், உதுகுல் ஃபீ ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் பரிபூர்ணமாக நுழைஞ்சிருங்க. வயலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து தெரிந்து செயல்படுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால், ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயம் செஞ்சுட்டா மட்டும் இதுதான் இஸ்லாம், மை தீன் மே முக்கமல் லோகாபா உத்தா ஜன்னத் சொல்றாங்க, மை வைசாச்சு அப்படின்னு இருக்காங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யமுன்னுன அலைகான் அஸ்லம், இவர்கள் இஸ்லாத்தில் இருப்பதனால ஏதோ அல்லாஹ்வுக்கு உபகாரம் செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. பலில்லா யமுன்னு அலைக்குமன் ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்துருக்கிறான், நீங்கள் அல்லாஹ் தான் உங்கள் மீது உபகாரம் செஞ்சுருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். ஆகவே நாம் ஹிதாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதை பெருமையாக பேசுறதுக்கு இல்லை, அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை கொடுத்துருக்கான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தணும். இதை பிறருக்கு எத்தி வைக்கணும், பிறருக்கு சொல்லணும், பிறருக்கு தீனில் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, இஸ்லாம் என்பது வெறுமனுமே பேரால் அல்ல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ மஅஸ் ஸாதிகீன், ஓ நம்பிக்கையாளர்களே உண்மையாளர்களுடன் இருங்கள். உண்மையாளர் யாருங்க? இஸ்லாத்தில் சொல்லப்பட்டதை அப்படியே செயல்படுத்துகிறார் இல்லையா, அவர் தான் உண்மையாளர். அவர்களுடன் இருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஓ நம்பிக்கையாளர்களே ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, ஓ நம்பிக்கையாளர்களே உண்மையான முறையில் தௌபா செய்யுங்கள். உண்மையான நஸீஹானா தூய்மையான முறையில் தௌபா செய்யுங்கள். அல்லாஹ் மூமின்களை பார்த்து சொல்கிறான். ஆக நம்மிடம் நிறைய குறைபாடுகள் இருக்கின்றது. வியாபார விஷயத்தில் பேசுகிறோமே தவிர வெளியே போனோன்னா நம்ம இஷ்டத்துக்கு நடக்கிறோம்.
ஏன்னா கொடுப்பல் வாங்கலை, ஏன்னா இங்கே இபாதத்தில் இருக்குமே தவிர மாமில்லாத்தில் இல்லை. அதே போன்று திருமண விஷயத்தில் நிறையா தீன்தார் பச்சிவானா அப்படின்னு நினைக்கிறோம். தீன்தார் பச்சியோட தும்மார பேட்டிக்கு தும்மை கே தாழ்த்திங்க, தும்மார பேட்டிக்கு நான் தாழ்த்தேன் தாலோ அப்படின்னுறோம். முடிஞ்சாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு, ஈமானம் இல்லை, போயிடுச்சு அங்கேருந்து விட. வரதட்சணை அப்படி கேட்டு தும்மாரா பச்சிக்கு நான் தும்மை தாழ்த்தேன் அப்படின்றாங்க. வரதட்சணை கூடாதுன்னு சொல்லுது, ஆனால் நீ போய் அங்கே சைடில் வாங்கிடுறேன். கல்யாணம் ஆன பிறகு அது தௌஹீத்வாதிகளே கல்யாணம் ஆன பிறகு கூட அவங்க வீடுகளில் கேட்குறேன், உன் சாலால காகி கேபினைசோ அப்படின்ட்டு குத்தி பேசக்கூடிய எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது. அப்போ உங்ககிட்ட ஈமான் முழுமையாக இல்லை, ஏதோ பேருக்கு தான், நான் வலையில் தான் உங்ககிட்ட ஈமான் இருந்துச்சு. ஆக திருமண விஷயங்களாக இருக்கட்டும், வியாபார விஷயங்களாக இருக்கட்டும், குடுப்பல் வாங்கல் விஷயங்களாக இருக்கட்டும், ஆகவே இந்த நிறைய விஷயங்கள் ஈமானை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அஸ்லம் திலில்லாஹி ரப்பில் ஆலமீன், கட்டுப்பட்டு விட்டன் அகிலத்தாரின் இறைச்சகனுக்கு என்ற அந்த வார்த்தை மொழிந்தவருக்கு தான் இந்த உலகத்துக்கு ஈமான் என்ற அந்த பதவியை அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னால், அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் பயந்து நடப்போமாக. வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்ல புரிவானாக. நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூல் கரீம், அம்மா பஅத், ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்குரியவர்களே, எந்த மார்க்கம் நமக்கு எதெல்லாம் தடை செஞ்சிச்சோ, ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி மார்க்கத்தில் இருக்குன்னு செஞ்சிட்ருக்காங்க. இந்த மாதம் என்ன மாதம்? சஃபர் மாதம். இந்த சஃபர் மாதம் பீடை மாதம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஃபர் மாதம் பீடை மாதம் இல்லை. ஆனால் எந்த நோயாளியை போய் விசாரிங்க, 70 மலக்குமார்கள் உங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்வாங்கன்றாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால், பீமாரிக்கா வா ஜானோக்காபா பீமாரி துஜே லக் ஜாங்கா, அங்கே போகாத, அங்கே பீமாரி உனக்கு ஒட்டிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சார்களோ இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லைன்னு அதெல்லாம் இன்றைக்கி நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா அதுவ, தொற்று நோய் என்பது கிடையாது, வலா தீர, பறவை சகுனம் என்பது கிடையாது. பறவை பார்த்து சகுனம், அது டீட்டெயிலாக போகிறது எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா அந்த சகுனத்தை, பறவையுடைய சகுனம் நம்ம முஸ்லீம்களை பார்த்து செஞ்சிட்ருக்காங்க. வலஹாமா, ஆந்தே சகுனம் என்பது கிடையாது. சில கம்பெனிகள்லாம் வீடுகள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, அவங்க பெரிய ஆந்த ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. ஏன்னா அதை பார்த்தா செல்வம் அப்படியே குமியுமா. ஆனால் நம்ம முஸ்லீம்களும் அது போன்ற சில இடங்களில் நம்ம பார்க்க முடிகின்றது. அவருடைய வீடுகளில் ஃபோட்டோக்களில் பறவைகளுடைய ஃபோட்டோக்களை வீடுகளை மாட்டி வச்சுருப்பாங்க. ஹயர் அதனுடைய டீட்டெயில் போடல, சுருக்கமாக சொல்கிறாங்க வலா சஃபர் மாதம் பீடை என்பது கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் சொல்லிட்டாங்க. ஆனால் இன்று வரை அதை இந்த சமுதாயம் பிடிச்சிக்கிட்டு சஃபர் மாதம் பீடை மாதம், லாஸ்ட் இந்த சஃபர் மாதத்தில் கடைசி புதன், ஒடுக்கத்து புதன், அந்த புதனில் நம்ம பேரனமுடைய மக்கள் என்ன தெரியுமா செய்வாங்க, பாக் தமாஷான்னு போவாங்க. बाग तमाशा, क्या बा, जा रोटी पका, गुड़ उठा ले, वो उठा ले ले जा, पहाड़ को जा, वहाँ नदी के जा. அஸ்தக்ஃபிருல்லாஹ். மார்க்கத்தில் இல்லாத இந்த செயல்பாடு. இந்த ஒடுக்கத்து புதநாதன் நேரத்தில் எல்லா பழசை தூக்கிட்டு போய் வெளியே போட்டுருவாங்களாம். இந்துக்கள் செய்கிறாங்களா இல்லையா, போகி நாட்கள் எடுத்துகிட்டு போய் பழசெல்லாம் வெளியே போடுறாங்க. அந்த மாதிரி இந்த மக்கள் அன்று நாளில் பீடையெல்லாம் போகணுமா. எப்படி போகணும்னு சொன்னால், கடலில் போய் காலை வச்சு அந்த தண்ணியில் நம்மக்கிட்ட இருக்கிற பீடையெல்லாம் போயிடுமா. எந்த மார்க்கத்தில் இருக்குது? நீங்கள் என்ன முஸ்லீமாக இருந்துக்கிட்டு இது இந்துக்களுடைய கலாச்சாரத்தை, கடல் இல்லைன்னா என்னங்க பண்ணுறது, எங்கே பசுமையாக இருக்குது அங்கே போய் புல்லும் இல்லை காலவை, அதில் எல்லாம் இறங்கி போயிடும் பூரா முசீபத். இன்னும் சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்க சொன்னால், கௌலம் ரப்பி ரஹீம் என்ற அந்த வாசகத்தெல்லாம் எழுதி தஸ்தீரில் கொடுப்பாங்க. தஸ்தீரில் எழுதி குர்ஆனுடைய வசனங்களை அந்த நாட்களில் குடிப்பாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ். இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாதது, பிதஅத், இஸ்லாத்துக்கு புறமானது. இதெல்லாம் நாம் செய்கிறோம்னு சொன்னால் இஸ்லாத்தில் இல்லாத காரியத்தை சொல்கிறோம். ஒரு பழம் வாங்குறீங்க, ஒரு பழம் வாங்கினேன்னு சொன்னால் அது நல்லா இருக்கான்னு பார்க்குறீங்க, சொத்தை இருந்தால் வாங்க மாட்டேன்றீங்க. அது போல தாங்க ஈமான். பழம் இல்லை, ஒரு அரிசி வாங்கினாலும் சரி, ஒரு துணி வாங்கினாலும் சரி, எல்லாத்தையும் குவாலிட்டியை பார்த்து வாங்குறீங்க. அப்போ தான் அதுக்கு மதிப்பு இருக்குது, அதான் சாப்பிட்றீங்க, அதான் அணிகிறீங்க அப்படின்னு சொன்னால், மார்க்கு மட்டும் எல்லா சொத்தலும் பொத்தலுமாக நீங்கள் அமல் செஞ்சிட்டிங்கன்னா அல்லாஹ் எப்படி ஏற்றுப்பான்? தூக்கி உங்கள் முகத்தில் தான் அடிப்பான்.
ஆகவே தான் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், உதுகுலு ஃபி சில்மி காஃபா, இஸ்லாத்தில் பரிபூர்ணமாக நுழைஞ்சிருங்க. வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், இதெல்லாம் ஷைத்தானுடைய செயல்பாடுகள், இதெல்லாம் நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஷைத்தான் இருக்கானே உங்களை எப்படியாச்சும் வழிகெடுத்து நரகத்தில் கொண்டு போகணுன்ற முயற்சியில் இருக்கிறோம். ஆக ஷைத்தானுடைய செயல்பாடுகளிலிருந்து, பிதாத்திலிருந்து, ஷிர்கிலிருந்து, அனாச்சாரங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை அனைவரும் காத்து அருள் புரிவானாக. வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.